அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இந்த வார விசுவாச திறவுகோல். ஒவ்வொரு வாரமும் விசுவாச திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. இந்த விசுவாச திறவுகோல் என்றால் என்ன? ஒரு பூட்டின கதவை திறவுகோலை வைத்து திறந்து உள்ளே போவோம். பூட்டின கதவுகளை திறக்க திறவுகோல் பயன்படுவது போல உங்க வாழ்க்கையில பூட்டப்பட்ட ஒவ்வொரு வாசல்களையும் திறப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் தேவை. இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எப்படி வைத்து இந்த திறவுகோலை பயன்படுத்தி எப்படி பூட்டின கதவுகளை திறக்க முடியும்? முதலாவது, கர்த்தர் கொடுத்த வாக்குக்காக அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், தனதாக்கிக் கொள்ள வேண்டும், உரிமை பாராட்ட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நிபந்தனைக்கு உட்பட வேண்டும். நிபந்தனை இல்லாம ஆசீர்வாதங்கள் இல்ல, நிபந்தனை இல்லாம வாக்குத்தத்தங்கள் இல்ல. நிறைய பேரு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை வைத்துக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஆனால் நிபந்தனைக்கு உட்பட்டு நடக்கிறோமா? கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு நடக்கிறோமா? கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு நடக்கும் போதுதான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அப்பா சொத்து பிள்ளைக்குன்னு சண்டை போடுறோம், உரிமை பாராட்டுறோம். நாமும் உரிமைவாளிகள் தான். அதை சாதாரணமாக ஆண்டவர் வாங்கி கொடுக்கவில்லை. விலக்கரையம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி வாங்கி கொடுத்திருக்கிறார். சுவிகாரம் செய்திருக்கிறார் நம்மை. அது மட்டுமல்ல, நீ சுதந்திரவாளி என்கிற ஒரு அறிவிப்பையும் அறிவித்திருக்கிறார். ஆனால் நாம் சுதந்திரவாளிகள் போல கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளையும் அவர் ஆசீர்வாதங்களையும் தனதாக்கிக் கொள்கிறோமா? உரிமை பாராட்டுகிறோமா? இல்லை இல்லை. உலக சொத்துக்களுக்காக, அப்பா சொத்துக்காக, பாட்டி சொத்துக்காக, தாத்தா சொத்துக்காக உரிமை பாராட்டுகிறோம். ஆனால் எதுல உரிமை பாராட்டினா ஆசீர்வாதமா இருப்போம்ங்கிறது நமக்கு தெரியாமலே போய்விடுகிறது. கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் கிறிஸ்து. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வார்த்தைகளும் உயிரோடு இருக்கிறது. ஒரு செத்த மனிதனிடம் உங்க அப்பா ஒரு பிராமிஸ் பண்ணிருக்கலாம், மக்களே இதை கண்டிப்பா உனக்காக நான் வாங்கி தருவேன் என்று சொல்லி. அப்பா மரித்து போயிருக்கிறான். கல்லறை அண்டையில நின்று கொண்டு, அப்பா நீங்க வாக்கு கொடுத்தீங்களே, இப்போ எனக்கு வாங்கித்தாங்க என்று இரவு பகலாக நீங்க கூப்பிட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை சுவிகாரம் செய்திருக்கிற உங்க அப்பா என்றும் உயிரோடு இருக்கிறார். மரணத்தின் சங்கிலிகளை உடைத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் சத்தத்தை கேட்கிறாரு. அவர் கொடுத்த பிராமிஸ் எல்லாம் நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீங்க ஆயத்தமா? நீங்க உரிமை பாராட்டுறீங்களா? நீங்க தனதாக்கி கொள்ளுகிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு நடக்கிறீங்களா? இப்படி நடந்தா, விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருந்தா, கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த வார விசுவாச திறவுகோல், ஒரு திறவுகோலை உங்கள் கையிலே கொடுக்கிறேன். அது என்ன திறவுகோல் என்று பார்க்கலாமா? எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். எரேமியாவை கர்த்தர் அழைத்தவுடன் கொடுத்த முதல் பிரசங்கம். உங்களுக்காக ஒரு வார்த்தை வருகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தரை பின்பற்றாமல் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டு இருந்தபோது கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறது? எரேமியா தீர்க்கதரிசி மூலம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும், எப்படி? நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? என்ன என்கிற கேள்வி உங்களை பார்த்தும் இந்த கேள்வி வருகிறது. நான் உன்னை முற்றிலும் நற்குல திராட்சை செடியாக, நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேனே. நீ எனக்கு காட்டு செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? உங்களுக்கு நேராக வருகிறது இந்த கேள்வி. பாருங்களேன், நேற்று விசுவாச திறவுகோல் நம் ஊழியத்திலே பதிவிடப்பட்டிருந்தது. இந்த கேள்விக்கு அநேகர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைகளை ரசித்து, ருசித்து, வாசித்து, அர்த்தம் கண்டுபிடித்து, ஆண்டவரை ஸ்தோத்தரித்து, உரிமை பாராட்டி, தனதாக்கி ஜெபிக்க வேண்டும். ஆமேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே ஆகட்டும். தலைப்பு என்ன கொடுத்திருந்தேன்? நீ உயர்குல திராட்சை செடியா? கேள்வி. காட்டு திராட்சை செடியா என்கிற கேள்வி கேட்டிருந்தேன். பதில் என்ன போட்டிருந்தீங்க? ஆமேன் போட்டிருந்தீங்க. 2 நாட்களும் ஆமேன் என்று போட்டிருந்தீங்க. நான் உயர்குல திராட்சை செடியும் தான், காட்டு திராட்சை செடியும் தான், அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை
அப்படியே தனதாக்கி கொண்டு உரிமையாக்கி கொண்டு ஜெபிக்கும் போதுதான் அற்புதங்கள் நடக்கும். இது உங்க தாத்தாவோ உங்க அப்பாவோ ஒரு பிராமிஸ் கொடுக்கிறாருன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நான் தான் சொந்தக்காரி, நான் தான் சொந்தக்காரி, நான் உயர்குல திராட்சை செடி, உங்களுக்கு உண்மையா இருந்திருக்கிறேன், நியாயமா இருந்திருக்கிறேன், உங்களை நல்லா கவனிச்சிருக்கிறேன், மத்த பிள்ளைங்க கூட கவனிக்கல, நான் கவனிச்சிருக்கிறேன், எனவே எனக்காகத்தான் இந்த சொத்துக்கள் எல்லாம் தான் உரிமை பாராட்டி இருப்பீர்கள். நேத்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் ஆமேன் என்றல்ல, நான் உயர்குல திராட்சை செடிதான் ஆண்டவரே என்கிறது தான் பதில். பாருங்களேன். சரி, எரேமியா சொல்றாரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, நான் உன்னை முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடி. முதலாவது, நற்கனிதரும் இந்த உயர்குல திராட்சை செடி எங்க இருக்கும்? இந்த காட்டு திராட்சை செடி எங்க இருக்கும்? இதுதான் கேள்விங்க. உயர்குல திராட்சை செடி எங்க இருக்கும்னா அந்த தோட்டக்காரனின் பராமரிப்பிலே இருக்கும், வேலி அடைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு நம்முடைய நேசருக்கு ஆண்டவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த திராட்சை தோட்டத்தை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன அந்த திராட்சை தோட்டம் எப்படி இருந்துச்சாம்? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்ல, எங்க மகா செழிப்பான மேட்ல ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து எல்லா எதிரான 7 ஜாதிகளையும் துரத்தி ராஜாக்களை எல்லாம் அழித்து போட்டு வென்று அவர்களை நாட்டினார் ஒரு திராட்சை தோட்டமாக. செழிப்பான இடத்துல, செழிப்பான மகா செழிப்பான மேட்டுல ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டினார். எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து நாட்டினாரு. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? எல்லாவற்றையும் மறந்து நன்றி கட்டு போய் தரிசாய் போய் ஆண்டவரை விட்டு விலகி பாகால்களை செவித்துக் கொண்டு பாவத்திற்கு மேல் பாவம் சோரமா போனாங்க. ஏசாயா 5:2 வரலாம். அந்த தோட்டத்தை, ஆண்டவர் நிறுவின தோட்டத்தை எகிப்திலிருந்து கொண்டு வந்து ஒரு மகா செழிப்பான மேட்ல நட்டாரே ஒரு திராட்சை செடியை. அந்த செடி, அந்த தோட்டம் எப்படியெல்லாம் பராமரிக்கப்பட்டது? இதுதாங்க உயர்குல திராட்சை செடி. எப்படி பராமரிக்கப்பட்டதுன்னா, வேலி அடைத்து கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவே கோபுரத்தை கட்டி அதில் ஆலைகளை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்துச்சான். எப்படி? கசப்பான பழத்தை கொடுத்துச்சான். நிறைய பேர் அப்படித்தான். உயர்குல திராட்சை செடியாய் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் உன்னை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார். நீ செழிப்பான இடத்துல இருந்தும் நற்குல திராட்சை செடியாக நல்ல கனிகளை கொடுக்கிறாயானா? இல்ல, கசப்பான கனிகளை கொடுக்கிற காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாக மாறி போயிருக்கிற. ஆண்டவருடைய வேதனையின் வெளிப்பாடுதான் என்று உங்களுக்கு பாருங்களேன். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் உன்னை முற்றிலும் முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு, எப்படி? எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்காக இருந்தாலும் உங்களுக்காக வருகிறது கர்த்தருடைய வார்த்தை. நீ காட்டு செடியாய், ஆகாத கொடியாய், காட்டு திராட்சை செடியில என்ன பழம் வருங்க? ஆகாத பழம். காட்டு திராட்சை செடியின் கனிகள் எப்படி இருக்கும்? பலன் இல்லாம இருக்கும், வளர்ச்சி இல்லாம இருக்கும், சரியா இனிப்புகள் இருக்காது, சரியா உரங்கள் இருக்காது, வளர்ச்சி இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, வேலி இருக்காது, பராமரிப்பு இருக்காது, தண்ணீர் ஊற்றப்படாது, கிளை நறுக்கப்படாது, அது கொழுக்கும்பை சுற்றி வளராது, ஏங்க தாந்தோன்றித்தனமா எல்லா இடத்திலையும் படர்ந்து வளர்ந்து போகும். ஆனா நற்குல திராட்சை செடி அப்படி இல்ல. தோட்டக்காரனின் கண்காணிப்பு கீழே வருது, வேலி அடைக்கப்படுகிறது, இரவு பகலாக பராமரிக்கப்படுது, தண்ணி ஊற்றப்படுது, உரம் போடப்படுது, ஒரு நல்ல அது பற்றி பிடிப்பதற்காக நல்ல கம்புகள் ஊனப்படுகிறது, கொழு கம்புகள் ஊனப்படுகிறது.
ஒரு கோபுரத்தை கட்டி என்று ஏசாயா 5:2 சொல்லப்படுகிறதே. 24 மணி நேரம் வாட்ச் டவர்ல இருந்து, கோபுரம் வாட்ச் டவர்ல இருந்து கண்காணிக்கப்படுது. பன்றிகள் வருகிறதா, ஆடு மாடுகள் வருகிறதா, என்னுடைய திராட்சை செடியை சாப்பிட வருகிறதா என்று இரவு பகலாக வாட்ச் டவருக்கு மேல பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, கல்லெல்லாம் எடுத்து அது வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த கல்லெல்லாம் பொறுக்கி 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 எரிஞ்சு அந்த நிலத்தை நல்லா பண்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு உயர்குல திராட்சை செடி எப்படி இருக்குது, ஒரு காட்டு திராட்சை செடி எப்படி இருக்குது பாருங்க. காட்டு திராட்சை செடி அந்த தோட்டக்காரனும் இருக்க மாட்டான், வேலையும் இருக்காது, பராமரிப்பும் இருக்காது, பார்வையும் இருக்காது, அதுக்கு தண்ணியும் ஊற்றப்படாது. எல்லாம் ஆடு மாடு எல்லாம் வந்து, பன்றி எல்லாம் வந்து மேய்ந்து போடும். சத்து இருக்காது, சரியான கனி கொடுக்க முடியாது, வளர்ச்சி இருக்காது. உங்க வாழ்க்கையில காட்டு செடியா இருக்கிற வரைக்கும் வளர்ச்சி இல்ல, செழிப்பு இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, கனிகள் இல்ல, பலன்கள் இல்ல. எது வேணாலும் வந்து மேய்ந்து போடும், பாதுகாப்பு இல்ல. இப்ப சொல்லுங்களேன், நீங்க உயர்குல திராட்சை செடியா, காட்டு திராட்சை செடியா? ஆண்டவர் உங்களுக்கு வேலி உயர்குல திராட்சை செடியாக வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் உங்களை மகா செழிப்பான மேட்டிலே கொண்டு வந்து, இந்த ஊழியத்திலும் கூட உங்களை கொண்டு வந்து நீங்கள் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று நாட்டினார். கனி கொடுக்கிறீர்களா? இல்ல நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீ உயர்குல திராட்சை செடியா இருக்க வேண்டும் என்று உன்னை நாட்டி இருக்கிறாரே, உன்னை செழிப்பாய் வாழ வைத்திருக்கிறாரே, உன் குடும்பத்துக்கு வேலி போட்டிருக்கிறாரே. ராத்திரி பகலா வாட்ச் டவர்ல இருந்து இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொன்னது மாதிரி தூங்காமலும் உறங்காமலும் உன்னை பாதுகாக்கிறாரே. தினந்தோறும் உனக்கு தண்ணி ஊத்தி ஆகாரம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து உன்னை போஷிக்கிறாரே. சுகம் பலன் ஜீவனை கொடுத்து உன்னை போஷிக்கிறாரே. நீ நல்ல கனிகளை கொடுத்து நல்ல திராட்சை ரசத்தை தருவன்னு சொல்லி ஆலைகளை உண்டு பண்ணி இருக்கிறாரே. ஆனா நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கிறியா, கனியை கொடுக்கிறாயா, இல்ல கசப்பான பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாயா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் என்று வேதனையோடு கர்த்தருடைய வார்த்தை. என் திராட்சை தோட்டத்துக்கு எல்லாமே செஞ்சேன், செய்யாத வேலை எதுவுமே இல்லை. தூங்காமலும் உறங்காமலும் பார்த்தேன், வேலி அடைச்சு பார்த்துக்கிட்டேன், கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டேன், எல்லாம் செஞ்சேன். ஆனாலும் அது நல்ல பழங்களை கொடுக்கும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? கேள்வி என்ன? அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரா? அந்த உயர்குல திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணாரு தெரியுமா? ஏசாயா 5:5 சொல்லுகிறது, இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். உங்களுக்காக ஒரு அறிவிப்பு வருகிறது. இன்று நீங்கள் மனம் மாற வேண்டும். கனி கொடுக்கிறீங்களா? உயர்குல திராட்சை செடியா இருக்கிறீங்களா, இல்ல காட்டு திராட்சை செடியா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன வருது தெரியுமா? திராட்சை தோட்டத்துக்காக வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அது அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும், அதை பாழாக்கி விடுவேன், அது கிளைகள் நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் மூச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடி மேகங்களுக்கு கட்டளை இடுவேன் என்றார். வேலிய பிடுங்கிட்டா, வேலிய பிடுங்கிடுவாங்க. வேலியை எடுத்து போட்டுட்டா என்ன நடக்கும்? எல்லாம் பாதுகாப்பும் இழந்து போய், செழிப்பை இழந்து போய், செடி மேய்ந்து போடப்படும். பாருங்களேன், சங்கீதம் 80:8வது வசனம், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர் என்று சொல்லப்படுது. நான் கதை சொல்லலங்க, நடந்த கர்த்தர் செய்த காரியங்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணீங்க, அது வேரூன்றி தேசமெல்லாம் படர்ந்துச்சு. உங்களை எங்கேயோ குப்பையில கடந்திருப்பீங்க, அனாதையா கடந்திருப்பீங்க, சாப்பாடு இல்லாம இருந்திருப்பீங்க, அதாவது ட்ரெஸ் இல்லாம இருந்திருப்பீங்க, வியாதியில இருந்திருப்பீங்க, பிரச்சனையில இருந்திருப்பீங்க. எங்கேயோ இருந்து கொண்டு வந்து மகா மேட்டின் மேல, உங்களை பெரிய மேட்டின் மேல, செழிப்பான மேட்டின் மேல உங்களை நட்டி, உங்களுக்கு வேலி போட்டு, உங்களை ராத்திரி பகலா பார்த்து, கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து, தண்ணி ஊத்தி உங்களை செழிப்பா வளரும்னு பார்த்து, நல்ல கனி
கனியை கொடுப்பேன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறாரே. நல்ல கனிகளை கொடுக்கறீங்களா? கொடுக்கலனா வேலி பிடுங்கப்படும், பாதுகாப்பு இருக்காது, கிளை நறுக்கப்படாது, களை கொத்தி எடுக்கப்படாது, முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும், மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவார். இந்த மகா மேட்டின் மேல, செழிப்பான மேட்டில் கொண்டு வந்த அந்த செடிகள் எல்லாம் என்னாச்சான்? வேர் பற்றி நல்லா வளர்ந்து திவ்யமா எல்லாம் வளர்ந்து செழிச்சு நல்லா படர்ந்து வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவரை விட்டுட்டு தூரமா போயிருச்சு. பாருங்களேன், எப்படி ஆண்டவரை மறந்து தூரமா போயிருச்சு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ 80வது சங்கீதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 15வது வசனம், உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும் என்று சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, 14வது வசனம், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு இல்லாம, வளர்ச்சி இல்லாம, செழிப்பு இல்லாம, கர்த்தருடைய பார்வை உங்க தோட்டத்துக்கு மேல, உங்க வாழ்க்கை என்னும் தோட்டத்துக்கு மேல இல்லாமல் போனதுக்கு காரணத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்ப நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க உயர்குல திராட்சை செடியா, காட்டு திராட்சை செடியா? உயர்குல திராட்சை செடியாக இருந்து கனி கொடுப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஊழியத்திற்குள், ஈகிள்ஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரிக்குள் உங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க உயர்குல திராட்சை செடியாய் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்லாமல் தேவன் இத்தனையோ கோடி மக்கள் இருக்கும்போது உங்களை அழைத்து அபிஷேகம் பண்ணி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ உயர்குல திராட்சை செடியாக கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. உயர்குல திராட்சை செடியாக கனி கொடுங்க. கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து உங்களை செழிப்படைய செய்து உங்களை ஆசீர்வதிப்பார்.